Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பரோட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு பாருங்க. 11th மேக்ஸ் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 90 மார்க் எக்ஸாம். 1 மார்க் வந்து 21 மார்க் கொடுத்திருக்காங்க. புக் பேக் 1 மார்க் எல்லாம் தரவா படிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். சோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட்க்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதான் கரெக்ட். செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் சி 4. தேர்டுக்கு ஒரு தளத்தில் உள்ள 8 புள்ளியை 4 புள்ளிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி 23. ஃபோர்த்துக்கு பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கும் பாதையின் புள்ளிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து அணிக்கு பின்வற்றில் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் பி ஒரு திசையிலி அணி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் பி வந்து எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகே, 6 பார்க்கலாம். பின்வற்றில் எது சரியானதல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 44 மூலைவிட்டங்கள் உள்ள பலகோணத்தின் பக்கங்களோட எண்ணிக்கை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11 தான் வரும். அதே மாதிரி 8த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு. ஸோ 8th பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது அட்டன் பண்ணாலுமே வந்து கரெக்டு தான். கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. 2023 நடந்தது. அதே மாதிரி 9த்துக்கு பார்க்கலாம். 9த்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி 10த்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? 10த்துக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 11த்துக்கு வந்து ஆப்ஷன் டி. 12th 1 மார்க். 12த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 13. ஸோ 13க்கு ஆப்ஷன் ஏ இசை தொடரும் முறை ஹார்மோனிக். 14க்கு வந்து மெய்யெண் தீர்வுகளுடைய எண்ணிக்கை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4. 3 உறுப்புகள் கொண்ட கணத்தின் மீதான தொடர்புகளோட எண்ணிக்கை வந்து என்ன? அப்போ 15க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 512. 16வது வினாவுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 25. இந்த 1 மார்க்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. 17வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0. 18க்கு வந்து ஆப்ஷன் பி -3. 19வது வினாவுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 20வதுக்கு வினா வந்து ஆப்ஷன் சி 7/128. அதே மாதிரி எவனையும் 7 வினாக்களுக்கு இடையிலே வினா எண் 30 கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி சம்மு, 3 மார்க் கம்பல்சரி சம்மு ப்ளஸ் வந்து 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தமிழ் மீடியம் கீ ஆன்சர், இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சரும் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோவை ஸ்டில் எண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டில் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. 10 மார்க்லாம் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஓரளவுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு போனாலே போதும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் கீ இதுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் ஆன்சர் கீ 11த்துக்கான மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2023 நடந்துச்சு. அதுக்கான ஒரு கீ ஆன்சர் தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் மார்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கீ ஆன்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய 11த்துக்கான அப்டேட், பப்ளிக் எக்ஸாமினேஷன், பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் எப்படி அப்டேட் பண்ணுறாங்க, எதில் சென்டர் மார்க் வந்து அதிகமாக வந்திருக்கு, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர் இது. தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான் இது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். இதையும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பெருசாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. சேம் அதே மார்க் அலாட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். 2023 நடந்த 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க.
ஸோ இந்த கீ ஆன்சர் இருக்கிற மாதிரி சம்மில் ஸ்டெப்ஸ் எல்லாம் புக்கில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு வந்து வெல் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக இந்த சம்மிலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் 11th மேக்ஸ் ரிலேட்டாக கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ.